மல்கியா 3ஆம் அதிகாரம் 13 18 வரை. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக முக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இந்த பகுதியில் நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவனை பற்றி பேசுகிற காரியங்கள் அறியாமையின் எண்ணங்களினால, நம்முடைய நெருக்கங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் அந்த பேசுகிற காரியங்கள், எனக்கு விரோதமாய் பேசின காரியங்கள் கடினமாக இருக்குதுன்னு இங்கே ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி இங்கே பார்க்கணும். அதுக்கு அவங்க பதில் பேசுகிறாங்க, நாங்கள் என்னத்தை உமக்கு விரோதமாக பேசினோம் அப்படின்னு சொன்னால், தேவனை சேவிப்பது விருதா அப்படின்னு அர்த்தம் என்ன? கடவுளை தொழுது கொள்கிறது வேஸ்ட்டு. இது நம்ம அநேக நேரங்களில் சொல்கிறோம். அதாவது அது மற்ற கோயிலுக்கு போகிற ஆட்களாக இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் மேலே பற்றுதல் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுக்காக எதையாவது பிரயாசம் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்ன சொல்லிடுறாங்க? ஏதாவது ஒரு நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, எதுக்கியா போட்டு அந்த தெய்வத்தை வணங்கிக்கிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லுகிற அந்த எளிய நடையத்தான் இங்கே கொஞ்சம் செயல் வடிவத்தில் மல்கியா என்ன செய்கிறாரு? எழுதுகிறார். அதை சேவிப்பது விருதா. அதுக்கு அடுத்தால என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நாங்கள் இப்படி எங்கள் வாழ்க்கையை சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி, மற்றவெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான், அங்கே சினிமாவுக்கு போகிறான், களியாட்டத்துக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் வாலிப பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவர்களுக்குன்னு லவ்வர்ஸை கூட்டிகிட்டு அப்படி சுற்றுறாங்க, இப்படி சுற்றுறாங்க. நாங்கள் தேவ சமூகத்தில் காலை நேரத்தில் போய் ஆராதனையில் கலந்து கொண்டு அவரை ஆராதிக்கிறோமே, அவரை தொழுது கொள்கிறோமே, அவரை நேசிக்கிறோமே, அதை நாங்கள் செய்கிறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எங்கள் சரீரங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி நாங்கள் வாழ்கிறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடையில் பேசுகிறது போல அவர்கள் என்ன செய்கிறாங்க? பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல திரும்ப அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க பார்ப்போம். அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோமே. அகங்காரிகள்னா வீம்பா இருப்பான், அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க, அதனால நம்ம அவங்கள பார்த்து பாக்கியவான் என்கிறோமே. தீமை செய்கிறவன் தான் பூமியில நல்லா இருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பேர பிள்ளைகள், அவன் தான் நல்லா இருக்கிறான். அவர்கள் பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இது எல்லாமே நம்ம சொல்ற வார்த்தையை அப்படியே என்ன செஞ்சிருக்கு? நம்ம இருதயத்தை ஆண்டவர் அப்படியே படம் பிடிச்சு எழுதி வச்சிருக்கிறத பார்க்கிறோம். அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் தேவனை பரீட்சித்து பார்த்தாலும், சோதித்து பார்த்தாலும் அவங்க தான் விடுவிக்கப்படுகிறார்கள் என்கிற காரியத்தை நாம் சொல்லுகிறோம். இவைகளை குறித்து வேதம் நமக்கு தெய்வ குத்தோன்னு என்ன செய்கிறது? இது பாவம் அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும். இதை கொஞ்சம் நம்ம ஆழமாக தெரிஞ்சு கொள்ளணும்னா ஒரு சில வசனங்களை மட்டும் படிப்போம். இவர் மாத்திரம் இல்லை, சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். 73:3. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் அவங்க மேல எனக்கு பொறாமை வருது. அவங்க மேல நல்லா பரிசுத்தமாக வாழ்கிறேன், காலையிலே எழும்பி ஜெபம் பண்ணுறேன், காலையிலே வேதம் படிக்கிறேன், சரியாக அவருக்கு நேரத்தை கொடுக்குறேன், நான் உலகத்தில் உள்ள எந்த காரியங்களுக்கும் போகிறதில்ல, என் சரீரங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், உலக சிற்றின்பங்களை நான் வெறுத்துருக்கிறேன். ஆனால் வீம்புக்காரன் அகங்காரன் நல்லா இருக்கும்போது அவன் மேலே எனக்கு என்ன வருது? பொறாமை வருது. மனுஷன் தானே, அதனால் அவன் மேலே எனக்கு பொறாமை வருது. மரண பரியந்தம் சாவர வரைக்கும் நல்லா தானே இருக்கிறான். நம்ம சொல்லுகிறது போலத்தான், மரண பரியந்தமும் அவனுக்கு இடுக்கன் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியா இருக்குது. சரி, அது பின்னாடி நகரத்தார் நரற்படும் படுறத்தான் அகப்பட்டார். இப்ப இவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர்கள் மேல எனக்கு என்ன வந்துருச்சு?
பொறாமை வந்துருச்சு. அதே 13ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி. இங்கே வேஸ்ட், அங்கே சேவிப்பது விருதா. இங்கே சொல்றாருன்னா விருதாவாகவே என் இருதயத்தை காலையில எழும்பி, ஆண்டவரே என் இருதயத்தை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, அசுத்தமான காரியங்கள் என் இருதயத்தில் இருக்கக்கூடாது, என்னை கழுவுங்கன்னு சொல்லி நான் விருதாவாக தான் கழுவி இருக்கிறேன், சுத்தம் பண்ணி. குற்றமில்லாமையில என் கைகளை கழுவினேன். கைகளில் எந்த குற்றத்தையும் காணாதபடி சுத்தமான கையின் கிரியைகளை நான் செய்கிறவனாக காணப்பட்டேன். அதே போல 14 படிங்க. இதெல்லாம் செஞ்சாலும் நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். பிரச்சனைக்கு மாற்றமே இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார். அவரே சொல்றாரு, புலம்புறாரு, ஆண்டவரே அகங்காரிகளை பார்க்கும்போது எனக்கு பொறாமை வருது. அவன் நல்லா திடப்பட்டு இருக்கிறான். நான் என் இருதயத்தை கழுவினேன, குற்றமில்லாமையில என் கைகளை கழுவினேன, இப்படிலாம் நான் இருந்தும் கூட நான் நாள்தோறும் நான் வாதிக்கப்படுகிறேன, காலைதோறும் நான் தண்டிக்கப்படுகிறேனே என்று சொல்லி புலம்புகிற ஒரு காரியம். இது தேவனுக்கு விரோதமான கடினமான பேச்சு என்று மல்கியா சொல்றான். ஆண்டவருக்கு விரோதமா ரொம்ப ஹார்டா பேசிட்டான். அவனை வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாது. ஏன்னா ரொம்ப வார்த்தையில ரொம்ப பேசிட்டான், நான் சாகிற வரைக்கும் அந்த வார்த்தைகளை மறக்க மாட்டேன்னு சொல்றாங்களே. அதனால திருக்குறளும் எழுதிட்டார திருவள்ளுவர், தீயினால சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நீ தீயில வச்சு ஒருத்தனை சுட்டா கூட அது ஆறிடும், நீ நாவினால சொல்ற வார்த்தை ஆறாது. அதே போலதான் ஆண்டவர் பேசுறார். நீங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா, குற்றமில்லாமையில என் கைகளை கழுவுனன, வீணா நான் என் இருதயத்தை சுத்தப்படுத்துறன, என் சரீரங்களை கீழ்ப்படுத்தி ஒருக்கி வாழ்ந்தன, என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அதில் மிகுந்த துக்கப்படக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே வேதம் கற்றுக் கொடுக்குது. என்ன ஒரு வசனம் படிங்க பார்ப்போம். ஆகையால் எனக்கு பிரியம். அதுக்கு அடுத்தால வாங்க பார்ப்போம். 15 படிங்க பார்ப்போம். இல்லை வேண்டாம், அது போதும். இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னு படிங்க. 1 கொரிந்தியர் 15:58 பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க, தைரியப்படுத்தும்படியாக. இங்கே சங்கீதக்காரர் இப்படி பேசுகிறார். மல்கியா தீர்க்கதரிசி அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே இருந்த ஜனங்களை குறித்து இப்படி சொல்லுகிறார். ஆனா பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். நீ படிங்க. 1 கொரிந்தியர் 15:58 படிங்க பார்ப்போம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள்ள நீங்க படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று, வேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றேன். அவங்க சேவிப்பது விருதா, பிரயாசப்படுவது விருதா, பரிசுத்தமாய் வாழ்கிறது விருதான்னு சொல்றாங்க. பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய அவருடைய அடிச்சுவடுகளை, அவருடைய சரீரங்களினுடைய காயங்களை என்னுடைய சரீரத்தில் சுமந்து திரிகிறேன், அவருடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் சுமந்து திரிகிறேன்னு சொன்னாரு. அவருடைய மரணத்தை என் சரீரத்தில் சுமந்து திரிகிறேன்னு சொன்னேன். ஒரு உண்மையான தேவ பக்தன் சொல்லுகிறாரு, நீங்கள் அவருக்குள்ள படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்க நல்லா உறுதியா இருங்க. பிரச்சனை வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும், நாள்தோறும் தண்டிக்கப்படுவீங்க, நாள்தோறும் வாதிக்கப்படுவீங்க. ஆனாலும் நீங்க ஆண்டவருக்குள்ள திடமா இருந்து அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளில எப்பொழுது என்ன செய்யுங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சீங்கன்னா அந்த கிரியைகள் என்ன செய்யுங்க, பெருகுங்க. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பிரயாசப்படுங்க, ஒரு 30 நிமிஷம் பிரயாசப்படுங்க. அரை மணி நேரம் தான் ஜெபிக்கிறேன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அரை மணி நேரம் தான் தியானிக்கிறேன்னா 1 மணி நேரம் என்ன செய்யுங்க, தியானம் பண்ணுங்க. உங்கள் ஆண்டவரிடத்துல நீங்கள் செய்கிற கிரியைகளை என்ன செய்யுங்க, பெருக்குங்க. அது விருதாவாக இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு. வசனம் முடிஞ்சுதா? ஆமா, அதை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கும். ஆனா யோபுவினுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன காரியத்தை பார்த்துட்டு செய்தி 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். யோபுவினுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? யோபு 21ஆம் அதிகாரம் 7 - 15 வரையும் பார்த்தீங்கன்னா படிங்க பார்ப்போம். யோபு 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி, அவன் தான் இன்னைக்கு ஒரு தொழில் தொடங்கினேங்கிறான், நாளைக்கு இன்னொரு தொழில் தொடங்கிட்டேங்கிறான், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு தொழில் தொடங்கிட்டேங்கிறான், இல்லைன்னா ஒரு விவசாய நிலத்தை வாங்கினா இன்னொரு நிலம் வாங்கிட்டேங்கிறான், ஒரு தோப்பு வாங்கிட்டேங்கிறான், ஒரு துறவு வாங்கிட்டேங்கிறான், அங்கே பெரிய ஆள் ஆகிட்டேன், இங்கே பெரிய ஆள் ஆகிட்டேன், அத்தனை வருமானம் வருது, இத்தனை வருமானம் வருது. துன்மார்க்கன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறான், விருத்தி ஆகிறான். ஆண்டவரை தொழுது கொள்கிறவன் கழுதை தேஞ்சி
கட்டரும்பா போனமாய் போகிறான் அப்படிங்கிற சிந்தனையோடு கூட இந்த பகுதியானது எழுதப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த துன்மார்க்கர் நாளுக்கு நாள் விருத்தராகி வல்லவர் ஆவானேன், விருத்தராகி வல்லவனாயிடுறான், பெரிய பலவனா மாறிடுறான், பெரிய செல்வாக்குடையவனாக மாறிடுறான். அவர்களோடு கூட அவர்களுடைய சந்ததியார் அவர்களுக்கு முன்பாக அவர்கள் பிள்ளைகளும் சந்ததியாரும் விருத்தி அடைகிறார்கள். அவர்களுடைய வீடுக்கு தான் பாதுகாப்பு இருக்கு, ஊழியக்காரனுக்கு தான் பாதுகாப்பு இல்லை. திடீர்னு அடிச்சு போட்டுறான், வீட்டை நொறுக்கிடுறான், கல்லெறிஞ்சிடறான், பைபிளை கிழிச்சிடறான், அடி உத குத்து எல்லாம் உழுது, பிரச்சனை வருது. அவன் நல்லா இருக்கிறான், திடகாத்திரமா இருக்கான், 7 அடி 8 அடி மதில கட்டி உள்ள பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். யோபுல சொல்லப்படுகிறது. அப்படியே பார்க்கறாங்க, அவன் தான் விருத்தராகிறான், அவனுடைய பிள்ளைகள் சந்ததி தான் வாழ்றாங்க, அவர்கள் வீடுகள் தான் திடப்படுது. தேவனுடைய மிலாறு அடி அவர்கள் மேல வருகிறது இல்ல. அவர்களுடைய மாடு, எரும மாடு பொழிஞ்சிச்சுன்னா அது வீணா போகிறது இல்லை. நம்ம வீட்டுல எரும மாடு பொழிஞ்சாதான் அது வேஸ்டா போயிருது, செத்து போயிருது. அவன் வீட்டுல நல்லா கொழுன்னு குட்டி போடுது. அவர்களுடைய பசு சினை அழியாமல், பசு மாடு கூட நல்லா அழகா குட்டி போடுதியா. நம்ம மாட்டில் தான் சின்ன அழிஞ்சு போச்சுன்னு சொல்றான். நம்ம கொண்டு போய் செக் பண்ண போனாதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தான் ஒரு குழந்தை வேணும்னா கிடந்து போராட வேண்டியிருக்கு. அவன் வதன்னு டக்குனி பெத்து போட்டுறான், 7 8 பெத்து போட்டுறான். அவனுடைய எரும மாடம் பெத்து போட்டுருது, அவனுடைய பசு மாடம் பெத்து போட்டுருது. இங்க ஒண்ணுக்கே வழியே காணும். தேவ சமூகத்துல நிக்க வேண்டியிருக்கு. கர்த்தர் கற்பத்தை அடைத்தார், திறங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. படிங்க. அவர்கள் குழந்தை எப்படி போகுது, அதான் சொன்னேன், வதன்னு பெற்றிருக்கிறான், வெளியே போச்சுன்னா எப்படி போகுது, மந்தைய போல போகுது. போங்க, மந்தைய போல போயிட்டு வருது. அவர்களுடைய பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். ஒரே டான்ஸா தான் இருக்கு, ஒரே சந்தோஷம். துன்மார்க்கர்கள் வீட்டில் ஹோம் தியேட்டரே வாங்கி கொண்டு என்ன செஞ்சிடறான்னு சொல்லியிருக்குது. நம்ம பாஷையில் அன்னைக்கு யோபு இருந்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாரு, இப்படிதான் எழுதியிருப்பார். வீட்டிலே ஹோம் தியேட்டரை வச்சு டொம்முனி மியூசிக்கு காது கிளிய போட்டு பிள்ளைகள்லாம் என்ன செய்யுது, ஒரே டான்ஸு. இந்த கால இளைஞர்கள் அதானே கேட்குறான், வச்சிருக்கிறான். 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா, என்னதுங்க இது ஹோம் தியேட்டர். இது என்ன செய்வாங்க, பாட்டு தான் கேட்பாங்க. ஆனால் இசை ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், காதில் இடிக்கிற மாதிரி. 1 மாதம் திறந்து கேட்டானா செவ்வு கிழிஞ்சு போயிடும். அப்படி வச்சிருக்கிறான் ஒவ்வொரு காரியங்களையும். தம்பூரு போட்டு வீணைகளை போட்டு ஒரே டான்ஸ் நடத்துறான். அவர்கள் செல்வமான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு கணப்புலத்திலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். சரி, 15 படிங்க, 12 படிங்க. 12 படிச்சிட்டியா, 15 படிங்க. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவனும் இப்படிதான் கேட்கிறான். இங்க தேவனை சேவிப்பது விருதா அப்படின்னு சொன்ன மாதிரி, சர்வ வல்லவரை சேவிக்கிறதுக்கு அவர் யாரியா, அவர் யார் நான் சேவிக்கணும், யார் அவரு? ஏக்கு இயேசுவை பத்தி சொல்ற, இயேசு உனக்கு தருத்திரம் உனக்கு தான் வேணும். என் மாடு பாரு குட்டி போட்டா ஜம்முன்னு இருக்குது, எரும மாடு குட்டி போட்டா நல்லா இருக்கு, என் பிள்ளைகள் பாரு கொழுன்னு இருக்கிறான், எல்லாம் டான்ஸ் ஆடுறான், நல்லா இருக்கிறான். சர்வ வல்லவர்னு நீ சொல்ற ஆளை சேவிக்கிறதுக்கு நாங்க யாரு, அவர் யாரியா? படிங்க. அவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? சிந்தனைகள் முழுவதிலும் தவறான கருத்து. இன்னைக்கு உலகம் முழுதும் அதான் நிறைஞ்சிருக்குது. நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ பைபிள்ல எழுதி வச்சிருக்கு. நம்மளை கொஞ்சம் அந்த இடத்துல உட்கார வச்சு பார்த்தோம்னா, இல்லை நம்மோடு கூட வாழ்கிறவர்களை உட்கார வச்சு பார்த்தோம்னா, கொஞ்ச நாள் ஆண்டவர் இடத்துல நல்லா இருக்கான், பின்வாங்கி போயிட்டானே அப்படின்னு சொன்னால் அவனுடைய பிரச்சனை இதுவாக தான் இருக்கு. அவரை சேவிச்சு என்னத்தை கண்டேன், நான் குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவி என்ன செஞ்சேன், பரிசுத்தமாய் வாழ்ந்து என்ன செஞ்சேன், உலகத்தினுடைய என்ன கிளம்புன ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மனிதனை ரட்சித்த ஒரு சாட்சியை குறித்து இந்த பீகாரில் இன்னைக்கு மிகப்பெரிய ஊழியத்தை நடத்துகிற அகஸ்டின் ஒரு சாட்சியை சொன்னார். அவர் அடிக்கடி முன்னாடி சொல்வார், இப்போ அநேக வசதிகள் அந்த ஃப்ளைட்லலாம் அதிகமாக போயிடறாங்க. முன்னாடி ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணும்போது நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால 3 நாள் 4 நாள் போகிறதுக்கான படிப்பதற்கு புத்தகங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ஏறிடுவேன். தண்ணி தான் குடிச்சிட்டு சாப்பிட்றது கூட இல்லை, ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதங்களை புரட்டி புத்தகங்களை புரட்டி படிக்கும்போது ஏத்தால ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஆள் உட்கார்ந்து கொண்டு ஒரு இடத்துல பேச்சு கொடுக்காரன். அண்ணையா, வந்த நேரத்திலேருந்து புத்தகத்தை புரட்டுகிறீர், பைபிளை புரட்டுகிறீர், அதை படிக்கிறீர், இதை படிக்கிறீர். நீர் இந்த உலகம் ஒரு நாகரிக உலகம், ஒரு நிறையா இன்பங்கள் நிறைந்த ஒரு உலகம், எவ்வளவோ அனுபவிப்பதற்கு இருக்குது. நீர் உம்முடைய இந்த இளம் வயதில் நீர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்.
இப்படி சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இப்படியே உம்மை ஒடுக்கி இப்படி உட்கார்ந்துக்கிட்டு தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு அப்படியே புத்தகத்தையும் பைபிளையும் படிச்சுட்டே இருக்கிறீர அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் 2 பேருக்கும் வாக்குவாதங்கள், அதாவது பேச்சு காரசாரமாக தொடங்கிடுச்சு. அவர் சொல்றாரு நரகம் மோட்சம் இல்லை என்று சொல்லுறார், இவர் சொல்றாரு நரகம் மோட்சம் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் வாக்கு. இந்த பூமியில நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை வைத்து தான் தேவன் நீ நரகத்துக்கு போகணுமா மோட்சத்துக்கு போகணுமான்னு தீர்மானிக்கிறார். அதனால நான் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டவைகள் மனிதனுக்கு அனுபவிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் அதை அனுபவிக்கிறேன். 2 பேருக்கும் வாக்கு. கடைசியா ஒரு முடிவு. அவர் கேட்கிறார், நீ மோட்ச நகரம் இருக்கு நரகம் இருக்கு நீ கண்டியா, நீ சொல்லு, நீ பாத்தியா? உடனே இவர் கடைசி ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே 1 மணி நேரம் 2 மணி நேரம் எங்களுடைய வாக்குவாதங்கள் அதிகமாக போயிட்டே இருக்குது. இவரை நான் சொல்லி, அதாவது உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். அப்போ இவரை நான் எப்படியாவது வார்த்தையில பிடிக்கணுமே, அவரை சரண்டர் பண்ண வைக்கணுமே, என்ன செய்யணும் ஆண்டவரே? ஒரு காரியத்தை சொல்லு. அவர் வழியிலே வந்து பேசுறார். ஓகே, நரகம் இல்லை மோட்சம் இல்லை அப்படின்னு சொன்னா மரித்த பிறகு உமக்கும் ஒரு லாசம் இல்லை, நான் இப்படி பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால எனக்கும் ஒரு லாஸ் இல்லை. நீர் துன்மார்க்கமாய் வாழ்ந்து சந்தோஷமாய் உலகத்தை அனுபவிச்சாரு, உமக்கும் லாஸ் இல்லை எனக்கும் லாஸ் இல்லை, மோட்ச நரகம் இல்லை. ஓகே, அதே போல மோட்சமும் நரகமும் இருந்து அந்த நேரத்தில் நான் மோட்சத்துக்கும் நீர் நரகத்துக்கும் போனால் உண்மை சூழ்நிலை என்ன யோசித்து பாருன்னு அவன் கண்ணு 2 விதி விழுங்கிருச்சு. அப்போதான் சொன்னான், சரண்டர் ஆயிடுச்சு. நான் என்ன செய்யணும்? அவரிடத்துல தன்னை அர்ப்பணித்ததாக அவர் தன்னுடைய சாட்சியில் அவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு மனிதர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படிதான். உலகமா அனுபவிக்கிறதுக்கு அனுபவி ராஜா, அனுபவி, என்னதுனாலும் அனுபவி. வாலிபனே உன் வாலிப பிரயாயத்தில் சந்தோஷப்படு, உன் கண்களின் காட்சிகளில் நெஞ்சின் வழிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம், இது யாரு சொல்றான்னா உலகத்தின் ஞானி என்று வேதமே அடையாளம் காட்டுகிற சாலமோன் சொல்லுது. இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள் என்று சொல்லு. நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். அறியாமையினால தான் சொல்றாங்க. சர்வ வல்லவர் யார்யா? அவரை ஏன் நாங்க சேவிக்கணும்? என் குடும்பத்துல உலக வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, எல்லாம் இருக்கு, அனுபவிக்க எல்லாம் இருக்கு. பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார், வசதி வாய்ப்பு இருக்கு, எரும மாடு இருக்கு, பசுமாடு இருக்கு, குழந்தைகளுக்கு மியூசிக் போடுறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன், தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன். நான் எதற்கு அவரை தேடணும்? இன்னைக்கு உலகத்தின் கேள்வி அது. இந்த வார்த்தைகள் என் ஆண்டவருடைய இருதயத்தை அத்தனையாய் உடைக்கக்கூடியதாய் இருக்கிறதுனால சொல்றாரு, நீ ரொம்ப ஹார்டா பேசுற, ரொம்ப கடினமா பேசுறன்னு சொல்ற. வார்த்தைகள் கடினமா இருக்குதுப்பா. உன் மேல அன்பு கூர்ந்துதானே என்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்காக தந்தேன், எல்லா சொட்டு ரத்தத்தையும் சிந்தும்படியா தந்தன. உன்னுடைய வார்த்தைகள் என்னை காயப்படுத்துகிறது, எனக்கு விரோதமாய் கடினமான வார்த்தைகளாய் இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இங்க வந்துருங்க, 16 வசனம் வந்துருங்க, இங்க வந்துருங்க, 3:16 படிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர், கர்த்தருக்கு பயந்தவன் அப்படின்னா எப்படி பேசுவான்? ஒருவரோடு ஒருவர் கேர்ஃபுல்லா பேசுவான். அதான் சொல்லப்படும். ரொம்ப கேர்ஃபுல்லா வார்த்தைகள். நான் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, என்னங்க வாழ்க்கை இப்படிதான் போகுது, உனக்கும் இப்படிதான் இருக்கு, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் காணல, இதே ஆண்டவரை இருதயத்தை கடினப்படுத்துதுன்னு சொல்றேன். அதனாலதான் பவுல் தெளிவா பேசிட்டார். யோபுடைய வாழ்க்கையில யோபுவுக்கு 3 பேர் ஆலோசனை சொன்ன வந்தாங்க. 3 பேரும் ஆண்டவர் தண்டிக்க கோபம் கொள்றாரு. அந்த அதிகாரத்தின் முடிவுகள்ல அந்த 3 பேரையும் பார்த்து யோபுட்ட சொல்றாரு, நீ நிதானமாய், என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினது போல இவர்கள் பேசலங்கிறாரு. பேச்சுவார்த்தைகள், மனிதர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைக்கு நிச்சயமா கணக்கு கொடுத்துதான், நிச்சயமா கணக்கு கொடுத்துதான். அதை கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறப்ப நம்ம தியானிக்கிறோம், அந்த தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்படும். நீங்க 1000 சம்பாதிச்சு கோடி வச்சிருக்கிற, கோடி சொத்து வச்சிருக்கிறனால அந்த புத்தகத்தில் எழுதப்படாது. ஆனால் அந்த 9:30 to 10 மணி வரைக்கும் நம்ம செய்கிற கிரியைகள் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். அதுக்கப்புறம் நான் 2000 பெட்டி செஞ்சேங்க, 3000 பெட்டி செஞ்சேங்க, 5 லோடு அனுப்புனாங்க, அவர் 4 கம்பெனியில் இறக்கிட்டு வந்தாருங்க, அந்த ஒரு ரெக்கார்டு அங்கே இருக்கு.
இந்த நாள் அப்படின்னா அந்த நாளில் கர்த்தருக்காக என்ன செய்தோமோ அந்த ரெக்கார்டு மாத்திரம் அங்கே என்ன செய்யப்படும், ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் கவனித்து கேட்பார். அது அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். என்னுடைய சம்பத்தினே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சொல்லுகிறார். என் சம்பத்து, என் சொத்து அவங்க தான், என் பொக்கிஷம். இந்த பூமியில் எத்தனையோ காரியங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறேன், ஆனால் இந்த பூமியில் என்னுடைய சம்பத்து, என் சொத்து இவங்க தான். இவங்களை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவைகளாய் இருப்பார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அப்பா தன் மகன் தனக்கு ஒரு பெரிய காரியங்களை செஞ்சிட்டான்னா அவனை எந்த அளவுக்கு அவனை கடாட்சிப்பானோ, எந்த அளவுக்கு அவனுக்கு கனத்தை கொடுப்பானோ, அதே போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று சொல்ற. ஒரு அப்பா மகனை கடாட்சிப்பது போல தன்னுடைய சொந்த மகனை எப்படி, எப்பா பரவாயில்லப்பா எனக்காக இந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டிய. வயசான பிறகு ஒரு பேரண்டை கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி டிராப் பண்ணாலே அந்த பிள்ளைகளை குறித்து அப்பாவுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கும். முதல்ல பாவம் சூட்கேஸை தூக்கிட்டு அவர் தான் ட்ரெயின்லையும் அதுலையும் ஏறணும். வாலிப பையனாயிட்டான், அப்பா நீங்கள் சும்மா வாங்க நான் தூக்குறேன்னா அவருக்கு அப்பவுமே என்ன வந்துடும், ஒரு சூட்கேஸ் தூக்குனாலே புன்முறுவல் வந்துடும். பரவாயில்லையே என் பையன் வந்துட்டானே, என் பையன் தூக்கி கொண்டு வர்றதுக்கு வந்துட்டானே, சுமை அவனுடைய தோல்ல சுமக்க ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிற சந்தோஷம் வரும். அதே போலதான் என்னுடைய பாரத்தை உங்க மேல போட்டுக்கொண்டு எனக்காக பேசுனீங்கன்னா பவுல் மாதிரி நீங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள் விருதாவா இருக்கலன்னு ஆண்டவர் அப்படியே முகம் மலர்ந்துரும். எவ்வளவு நெருக்கம் பவுலுக்கு வந்து நெருக்கமாய் ஒருத்தருக்கு வரலை. அவர் சொல்றாரு 5 முறை ஏறக்குறைய 40க்கு 1 குறைய 39 அடிகளா அடிக்கப்பட்டேங்கிற, கப்பல் சேதத்துல இருந்தேங்கிறார். கள்ளர்களால் வந்த மோசம், கள்ள சகோதரர்களால் வந்த மோசம். கள்ளனால வந்தா கூட பரவாயில்ல, கள்ள முதுகுல குத்துறவனும் கூட தான் இருந்தான். அவர்களால் வந்த மோசம், ஆறுகளால் வந்த மோசம், இயற்கைகளால் வந்த மோசம், பசி, நிர்வாணம், பட்டினி, நாச மோசம், இவைகள் யாவையும் என்ன கிறிஸ்துவின் அன்பின் என்று பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கு. அந்த மனுஷன் சொல்றாரு, நீங்க தேவனை சேவிப்பது விருதாவா இல்லை, நீங்க அவர்களுடைய கிரியைகள்ல என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் பெருகுகிறவர்களாய். அதை தான் ஆண்டவர் அங்க பரலோகத்துல ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறவராக இருக்கிறார். அவர் குமாரன், ஒரு தகப்பன் தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல அவர்களை கடாட்சிப்பேன். அடுத்த சொல்லுங்க, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம் இன்னைக்கு தெரியாட்டாலும் பரவாயில்லைங்க. இன்னைக்கு ஆட்டுக்குட்டி துள்ளிக்கிட்டே அலையுதா, அலைஞ்சிட்டு போகுது. கழுதை பொதி சுமந்துட்டே அலையுதா, அது கண்ணீர் வடிக்குதா. நான் பொதி சுமந்தாலும் அடிக்கிறானே, அந்த ஆட்டுக்குட்டி மட்டும் அங்க துள்ளுது இங்க துள்ளுது, அவன் மடியில துள்ளுது, எங்கெங்களாமோ துள்ளுத. ஆனா அருவாளை தீட்டுற அன்னைக்கு தான் தெரியும் அருவா யாருக்கு வந்துச்சு. கழுதை தான் முதல்ல காலு கிடுக்கிடுன்னு நடுங்கிச்சு. இது வரைக்கும் தடியை வச்சு அடிச்சா இப்போ அருவாளை வச்சு வெட்ட போறான் போலன்னு தெரிஞ்சு அதுக்கு அவருக்கு ஒரு எண்ணம். ஆனா செத்தது எது செத்துச்சு, ஆட்டுக்குட்டி. அருவா தீட்டப்பட்டது ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் துள்ளுறானா, துள்ளிட்டு போறான். ஒவ்வொருவனும் குதிக்கிறானா, குதிக்கிட்டு போறான். ஒவ்வொருவனும் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன்னு சொல்றானா, ஆயிட்டு போறான். வேதம் சொல்லு, கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் நினைச்சவன் காண்பி. அதனாலதான் மனுஷகுமாரன் மத்தேயு 25 அதிகாரத்தில் நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து நியாயம் தீர்க்கும் பொழுது செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் ரெண்டா என்ன செய்யறாரு, பிரிக்கிறார். பசியா இருந்து அவனே தின்றுவான். பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், வஸ்திரம் இல்லாது இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், சிறையில் இருந்தேன் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். அவங்க கேட்பாங்க, செம்மறியாடுமாய் பிரிக்கப்பட்டவங்க எப்பயா அவங்கள பார்க்க. கொஞ்சம் வேற காட்டுவார், இந்த சிறியர்கள் இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்யுங்க. ஓ, பிச்சை போட்டதெல்லாம் உமக்கு கணக்கில் எழுதி வச்சிட்டிங்களா ஞாபக புஸ்தகத்தில்? ஆமாம், நீங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த என் பிதாவின் ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிங்க. இன்னொரு குரூப் இருப்பான், கருகருன்னு பார்த்துட்டு இருப்பான், என்ன சொல்ல போறாரு. அதெல்லாம் வெள்ளாடு, அது நஞ்சிலே 4 வாய் வைக்கிற ஆள். அப்படியே பார்ப்பான், என்ன சொல்ல போறாரு, என்ன சொல்ல போறாரு. உலகத்தில் ரொம்ப ஐஸ்வர்யவான் வாழ்ந்தாள், அவனே திம்பான் ஐஸ்வர்யவான் மாதிரி. நாய் கூட சண்டை போடுறவனே கண்ணுக்கு தெரியாது, அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அவனை பார்த்து சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுக்குறேன், தாகமாக இருந்தேன். நீங்க வந்திருந்தா நாங்கள் எப்படியா கொடுக்காம இருப்போம், நீங்க எங்க வந்தீங்க? கொஞ்சம் பேரை காட்டுவார், இந்த சிறியர்ல நீங்க இவர்களுக்கு எதை செய்யலையோ அதை எனக்கு செய்யல. சபிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நரகத்துக்கு என்ன செய்யுங்க, அக்கினியும் கந்தரும் எரிகிற கடல்.
செம்மறியாடுகளை வெள்ளாடுகள், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்தவர்களுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் என்ன செய்வீங்க? காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறினார். மோசே நாட்களிலேயே இந்த புஸ்தகத்தை மோசே சொல்லிட்டார். ஆண்டவரே, இவர்களை மன்னித்தீரானால் மன்னித்தரலும், இல்லைனா என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். சங்கீதக்காரனுக்கும் இந்த அறிவு இருந்தது. அந்த ஒரு வசனம் மட்டும் படிங்க, ஜெபம் பண்ணிடுவோம். சங்கீதக்காரன் தன் சங்கீதத்தில் சொல்றாரு, 56:8 படிங்க. சங்கீதம் 56:8. நீங்க எங்கெங்கெல்லாம் அலையிறீங்களோ அந்த அலைச்சல்கள் எல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டியுமே அலையிறான், எத்தனை பேர்கிட்ட போய் அலையிறான், எல்லாவற்றையும் நீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கணக்கு வச்சு எழுதி வைக்கிறவரா? உங்க கணக்குல வச்சிருக்க இந்த கணக்குல எழுதி இருக்கிறீங்கன்னு இப்போ புதிய ஒரு வேதம் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதுல எழுதி இருக்குது, கணக்கில் எழுதி வச்சிருக்கிறீங்க. அதே போல வெளிப்படுத்தல் 20:12 நிறைய புஸ்தகங்கள் திறக்கப்பட்டனன்னு இருக்குது. நிறைய புஸ்தகங்கள் ஆண்டவர் திறக்க, நிறைய புஸ்தகம் மெயின்டைன் பண்றாங்க. அதுல ஜீவ புஸ்தகன்னு ஒரு பேர் படிக்கும் போதுதான் சிறியோர் பெரியோருடைய காரியங்கள் படி அங்க என்ன செய்யப்படுது? படிக்கப்படுது. டைம் இல்லை, முடிச்சா. ஆகவே ஆண்டவருக்கு பயந்து வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும்னு சொன்னா நம்ம நிச்சயமாக ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறுவோம். வீணான வார்த்தைகளை பேசணும்னா நியாய தீர்ப்புல மாட்டிக்கொள்வோம். கட்டாயம் ஒரு வசனம் படிச்சு தான் முடிக்கணும், நேரம் ஆனாலும். அந்த ஒரு வசனம் மட்டும் படிங்க பார்ப்போம். யோவான்ல 12 அது வேண்டாம், மத்தேயு 12:35 37 வரைக்கும் படிங்க. ஜெபம். மத்தேயு 12:35 37 வரை. நல்ல மனுஷன் அவனுக்கு தான் நல்ல இருதயம் இருக்கும். நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனுக்கு இருக்கிற பொக்கிஷம் பொல்லாத பொக்கிஷம், அதுல இருந்து பொல்லாதவைகளை வெளியெடுத்து காட்டுறான். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அதான் சுருக்கமா சொல்றாரு. கீழே படிங்க. மனிதர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினால நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படும். ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற காரியங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பிரச்சனைகள் போராட்டம் வந்த உடனே ஏற்ற வீட்டுக்காரனை திட்டினா அடிச்சு போடுவான், பலவானா இருந்தான்னு. இல்லைன்னா கேஸ் கொடுத்து போடுவான். நம்ம திட்டுறது பூதா யாரை தான் சொல்லுங்களேன்? இன்னும் தெரியாமா? கடவுளை தான் திட்டுறது. ஏன்னா அவர் தான் எங்கே இருக்காருன்னே தெரிலங்க, எங்கே வந்து அடிக்க போகிறாருன்னு திட்டுறது பூதா அவரை தான். எதுக்கு எடுத்தாலும் அவர் தான். ஓயாமல் நம்ம இழுக்கிறது கண்ணுக்கு தெரியாத சாத்தானையும் நம்மை தொழுது கொள்ளுகிற ஆண்டவரை தான் நம்ம திட்டுறது. எந்த பிரச்சனையில நம்ம மாட்டிட்டாலும் எல்லாத்துக்கும் சாத்தான் போகும். அதே போல எந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்காட்டாலும் யார் தான் காரணம்? ஆண்டவர் தான். இஸ்ரவேல் 70 வருஷம் பயணம் போயிட்டு வந்ததுக்கே ஆண்டவர் தான் காரணம்ட்டான். எதனால நீர் எங்களை சிநேகித்து எங்கள் குறுக்கு முறிகிற மாதிரி தானே தூக்கி அனுப்புனீர்னு தான் கேட்குறேன். அதனால மனிதர்கள் பேசுகிற அநேக வார்த்தைகள் அவருடைய இருதயத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்றது, கடினமான வார்த்தையா இருக்கு. ஹார்டா பேசாதப்பா, இருதயம் ரொம்ப விசனப்படுது எனக்கு அப்படின்னு சொல்லி மல்கியாவின் மூலமாக தன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கேன்னு சொல்றிய? இயேசு கிறிஸ்து மத்தேயு 25 அதுக்கு என்ன செஞ்சிட்டாரு? பதில் கொடுத்துட்டாரு. அது நரகத்திலையும் மோட்சத்திலையும் என்ன செஞ்சிடும்? முடிவடைஞ்சிரும்னு சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஜெபம் பண்ணுவோமா?